விஜய் சேதுபதி படம் இப்போ வந்து ஏசன் ஒன்று இது பண்ணிருக்காங்க. ட்ரெய்லர் பார்த்தேன். ரொம்ப ஒரு வித்தியாசமா இருந்துச்சு. யோகி பாபு வேற காம்போ இருக்காப்ல. இல்ல ஒரு டிஃப்ரெண்டான கதையும் அவர் சூஸ் பண்றாரு. இது அவருக்கு 51வது படம் வேற. அதனால இது ஒரு நல்ல ஒரு குட் ஃபிலிமா இருக்கும். படம் இது பார்த்த எந்த சாயல் இது ஒரு வித்தியாசமான ஒரு கதையை எடுத்திருக்காங்க. ஏசன் வேற டைட்டில். இந்த கார்ட் சம்பந்தப்பட்ட மாதிரி ஒரு கேம் மாதிரி. இந்த விக்ரம் வேதா, சூது பிரபு இந்த மாதிரி கேங்ஸ்டர் படம் பார்த்தோம். யோகி பாபு இருக்கால காமெடி சேர்ந்து வரும்னு நினைக்கிறேன். ஒரு கேங்ஸ்டர் தீமாவும் இருக்குன்னு. விஜய் சேதுபதி படத்துல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் நானும் ரவுடி ரொம்ப ஜாலியா பண்ணியிருப்பாங்க. ரொம்ப காமெடியா எல்லாமும் பிடிக்கும். அது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கேங்ஸ்டர் இருக்கும். இப்ப இந்த படம் எப்படி வந்தா உங்களுக்கு பிடிக்கும்? ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்றேன். ரொம்ப இது ஒரு கேங்ஸ்டர் படம் மாதிரி இருக்குன்னு நான் எதிர்பார்க்கிறேன். விஜய் சேதுபதி நேர்ல பார்த்தா என்ன கேட்கும்? இப்படி இவ்வளவு டிஃப்ரெண்டான கதையெல்லாம் சூஸ் பண்ணி டிஃப்ரெண்டா இருக்கு. விஜய் சேதுபதி காமெடி ஆக்ஷன் 3 கேரக்டர் மாறி மாறி பண்ணி உங்களுக்கு இதுல பிடிச்சது எனக்கு அவரோட காமெடி கலந்த ஒரு பாடி லாங்குவேஜ். கண்டிப்பா ஒரு வில்லன் ரோல் எடுத்து பண்றது நல்லா தான் இருக்குது. ஹீரோவா நம்ம பார்த்திருக்கோம், வில்லனாவும் பார்த்துருக்கோம். அவர் வில்லனா எடுக்கும் போது ஒரு கதையை சூஸ் பண்ணும்போது ஒரு டிஃபரெண்டான ஒரு ஜானரா அதுவும் நம்ம லைக் பண்ணி பார்க்க அதுவும் நல்லா இருக்கும். அவர் காமெடி பண்ணியான ஒரு நல்லா இருக்கும். கேங்ஸ்டார் பண்ணும்போது அது நல்லா இருக்கு. எல்லாமே அது மேட்ச் ஆகுதுன்னு நினைக்கிறேன். படம் சொல்ல போனா அவர் வந்து ஒரு 10 ஏஜ் குறைஞ்ச மாதிரியே ஒரு ஃபீலிங்கா இருக்கு. அவர் பாக்குறப்போ அந்த படத்தை பாக்குறப்போ எல்லாம் பாக்குறப்போ யோகி பாபு இருந்தாலும் இந்த படம் கிட்டா தான் இருக்கு. அதுவும் 2 பேரும் சேர்ந்து நடிக்கிறதுனால ரொம்ப கிட்டா இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். அந்த டைட்டில் போட்டோன்னே சீட்டு கட்டுல ஒரு முன்னணியா இருக்குது. அது மாதிரி இந்த படமும் ஒரு முன்னணியா வரும். விஜய் சேதுபதி சார் நல்லா பண்ணிருப்பாரு. எல்லா படமும் நல்லா பண்ணுவாரு. இதுவும் வந்து 2 நாளே பல கோடி ரூபாய் தட்ட அளவுக்கு நல்லா பாக்குறப்ப டீசர் நல்லா இருக்கு. அந்த படம் நல்லபடியா கண்டிப்பா போகும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. நேர்ல பார்த்தா என்ன? நேர்ல பார்த்தா அவர்கிட்ட கேட்கிற ஒரே வார்த்தை கிஸ். ஏன்னா அவர் ஷூட்டிங் ஸ்பாட்ல பாத்திருக்கேன். அவர்கிட்ட கேட்டா எல்லாரும் மாதிரி பழகாம அவர் தனி. ஏன்னா மக்கள் செலவுன்னு பட்டம் எடுத்திருக்காருல. தனியா இருக்கு. நம்ம என்ன கேட்டா ஹெல்ப் பண்ணுவாரு, கிஸ் கொடுவாரு. அவர் படமும் கூட ரொம்ப ஜாலியா தான் இருக்கும். மற்றபடி வந்து அவர் எல்லாமே இப்ப மாஸ்டர் விடுதலை இதெல்லாம் பாக்குறப்போ வில்லங்கிட்ட கொள்ள இருந்துச்சு. மற்றபடி வந்து ஸ்டார்டிங்ல தர்மதுர படத்துல பாக்குறப்போ அந்த ஃபீலிங்லயே வந்தோடனே கொஞ்சம் நல்லா இருக்கு. அவர் 3க்குமே பிடிச்சிருக்கு. சொல்ல போனா காமெடி வில்லன் 3க்குமே அவர் செட் ஆவாரு. எந்த ஒரு டைரக்ஷன் கொடுத்தாலும் அவர் அதுக்கு எந்த மாதிரி ஒரு அந்த ரோல மாறிடுறாரு. அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இந்த கேரக்டர் பண்ணாது எந்த கேரக்டர் பண்ணாதீங்க வில்லன் கேரக்டர் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதான் ரொம்ப ஹையா வரும் சார். ஏன்னா ஆஸ்ங்கிறப்போ ஒரு ஹெட்னா சொல்ல முடியும். ஆஸ் அந்த டைட்டில் வச்சுக்கோ. அதே மாதிரி நல்ல ஒரு முன்னிலையே வருவாரு. இந்த படமும் அந்த மாதிரி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி வருவாரு. டீசர் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. டீசர் வந்து புதுசா இருந்த இந்த பாட்டு கேட்டு ஃபைட் அந்த மாதிரிலாம் போடாம புதுசா இருக்கு அந்த டீசர் பாக்குறதுக்கு. இந்த என்ன சொல்ற சூதாட்டம் ஆடுற மாதிரி கார்ட்ஸ் போடுறது, அப்புறம் இந்த இதெல்லாம் சுண்டி விடுறது அந்த மாதிரி தான் பாக்குறேன். உட்காந்துருக்க ஸ்டைலு அவர் படத்தை பிடிச்ச படம் நடுவுல கொஞ்சம் பக்கத்தான சூது கப்பம் இதெல்லாம் இந்த கேங்ஸ்டர் படம் மாதிரி வர்றதுனால அவர் கொஞ்சம் அதை ஃபன்னா பண்ணுவாரு. இந்த அமுதான்னு சொல்லிட்டு தானே ஆசைப்பட்ட பாலகுமார் அந்த விக்ரவாத படம் அதோட இது சாயல் ஏதாவது இந்த படத்துல தெரியுதா? டைட்டில் சாயல் தெரியல. நான் ரவுடிதான் படத்துல வந்தார் பாத்தீங்களா, எனக்கு அந்த மாதிரி தான் தெரியுது. நேர்ல பார்த்தா என்ன கேட்கறாங்க? அந்த மாதிரி படத்தெல்லாம் நீங்க தவிர்த்துட்டு இந்த மாதிரி கேங்ஸ்டர் மூவிஸ் இந்த மாதிரி பண்ணாலே வந்து நல்லா காமெடி வில்லன் இந்த 3 இது. நானும் ரவுடிதான் படம் தான் அவருக்கு ரொம்ப ஆப்டா காமெடி சீன் அந்த மாதிரி காமெடியும் பாலாஜி சேர்ந்து காமெடி டைட்டில் சார் பார்க்கும்போது ஒரு பிரம்மாண்டமா இருக்குது. ஆனா விஜய் சேதுபதி பார்க்கும்போது வித்தியாசமான ஒரு இதா இருக்குது. விஜய் சேதுபதி தான் அவர் 3 இயர்ஸ். அவரு ஒரு திரைப்படத்துல வந்தாலே அவர் 3 இயர்ஸ் தான் வந்திருக்காரு. படத்துக்கு அவர் 3 இயர்ஸ் அந்த படத்துக்கு இயர்ஸ் வச்சது அது பெரிய லெவல்ல போகும். சொல்லுங்க சார். விஜய் சேதுபதி நடிச்ச படம் எந்த படம்? எல்லா படமே பிடிக்கும். முதல் படத்துல பார்க்கும்போது இவர்லாம் நடிக்கிற இவர்லாம் அப்படியா பீச்சால படிக்கும்போது இப்படி இருந்துச்சு. ஆனா தர்மதுரை பார்க்கும்போது ஐயோ அப்படி ஆயிட்டேன். ஆசைப்பட்டாய் பாலகுமாரா பார்க்கும்போது என்னடா இது, அவர் மட்டும்தான் இருக்காரு, அவர் மட்டும்தான் பேசிட்டு இருக்காரு, எல்லாமே இருக்காங்க. காதல் பண்றது அது பண்றது ஒண்ணுமே இல்ல, இவரு மட்டும் நிக்கிறாரு. ரொம்ப பிடிச்சு போச்சு. நடிப்பு ஒவ்வொன்னும் சிவாஜில இருந்து எம்ஜிஆர்ல இருந்து ஜெய்சங்கர்ல இருந்து அப்படியே பாத்துட்டு வர்ற, ரவிச்சந்திரன்ல இருந்து அப்படியே பாத்துட்டு வர்றேன். இவரு நடிக்கிறது மாதிரியே தெரியல. அந்த கேரக்டர் என்னமோ அவரை வந்து விஜய் சேதுபதியா பார்க்க முடியல. தர்மதுரையா இருக்காரு. அவரை நடிக்கிற மாதிரியே தெரியல, வாழ்ந்து காட்டுறாரு. அதனால நான் எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். அவர் நடிச்சதுல வில்லன் காமெடி இந்த 3 உங்களை கவர்ந்தது 3மே கவர்ந்ததுதான். அது அசால்ட்டா நடிக்கிற மாதிரி தெரியும். விஜய் சேதுபதியா இல்ல, அவர் வில்லனா தெரிகிறாரு. அந்த மாதிரிதான் இருக்கு தவிர எல்லாமே காமெடியா. ஆமா, விஜய் சேதுபதியோட 51வது படம் இப்பதான் வந்து ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர் மாதிரி ஒரு அப்டேட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இருக்கு பாக்குறதுக்கு வந்து ஒரு பெரிய கேங்ஸ்டார் படம் மாதிரி இருக்கும். ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் கன்னு யூஸ் பண்ணிருக்காங்க. புது டைரக்டர் வேற, நல்லா இருக்குன்னு எதிர்பார்க்கிறோம். யோகி பாபு பப்ளுலாம் இருக்கும்போது கண்டிப்பா ஒரு காமெடி சீன்ஸ் இது இல்லாம இருக்காது. ஏன்னா அவங்க காமெடி சீனும் இருக்கும்.
படம் எல்லாம் கலந்த ஒரு பெரிய ஒரு ஆக்ஷன் படமா இருக்கும். விஜய் சேதுபதிக்கு வேற கொஞ்சம் அப்டேட் ரொம்ப நாள் தள்ளி போயிடுச்சு, இடையில படங்கள் வேற வரல. இந்த வாட்டி நல்லா இருக்கும், எதிர்பார்க்கலாம். ஏன்னா படம் வேற அப்டேட் நல்லா இருக்கு, பெரிய ஒரு கேங்ஸ்டர் படமா இருக்கும்னு நினைக்கிறேன். விஜய் சேதுபதி இப்ப கடைசியில் பாத்தீங்கன்னா நம்ம மாஸ்டர் படம் பார்த்திருப்போம். மாஸ்டர்ல அவரோட கேரக்டரை நிறைய கொண்டாடினாங்க. அசால்ட்டா ஒரு கேரக்டர் அவரோட, தனி ஒரு மனிதனோட ஒரு ரவுடி அந்த மாதிரி இருந்துச்சு. இதுல வந்து அவர் பெரிய ஒரு கேங்ஸ்டர் மாதிரி தான் இருக்கும் அந்த அப்டேட்லயே தெரியுது. அந்த விக்ரம் வேதா அதெல்லாம் நம்ம பார்த்திருப்போம். அவர் எப்படி ஒரு அசால்ட் கன் எல்லாம் நிறைய யூஸ் பண்ணிருக்காங்க, பெரிய ஒரு வார் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்த படத்தோட ஸ்டைல் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கேங்ஸ்டர் சின்ன ரவுடிங்களை வச்சு நம்ம பார்த்திருப்போம். ஏன்னா மாஸ்டர்லயே பார்த்தோம், சின்ன சின்ன பிரச்சனை ஒரு பிசினஸ்க்குள்ள ஒரு சின்ன பிசினஸ்க்கு ஏற்ற மாதிரி அடிதடியோட முடிச்சிருப்பாங்க. இதுல கன் எல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்கன்னா பெரிய அந்த தலை மங்காத்தா படம் மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க, பெரிய பிசினஸ் டீலிங் இருக்கும்னு நினைக்கிறேன். விஜய் சேதுபதிய நேர்ல பார்த்தா காமெடி கலந்த வில்லன். இங்க உண்மையான மனிதர்களுக்கு இடம் இல்லை, அவ்வளவுதான். அவங்க உண்மை பேச்சுக்கு இங்க இடம் இல்லை, தனி மரியாதை என்றும் குறையாது. காமெடி கலந்த வில்லன் அந்த மாதிரி ஒரு படம் பண்ணா விஜய் சேதுபதிக்கு பக்கவா